போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். கள்ளக்காதல் பண்றான்லாம் வச்சுட்டு அவ்வளவுதான். அவன்லாம் வச்சுட்டு வீல்லாம் வாழ முடியாது. காத்து வாக்குல கிடைச்சாங்கன்னா காத்து வாக்குல 2 காதல். 2 வேண்டாம், 1 போதும் எனக்கு. காத்து வாக்குல கிடைச்சத ஒன்னாவே வச்சுக்கிறேன். திருச்செந்தூர்ல ஒண்ணு ஃபேமஸா இருக்கும்ல. கோயில் இருக்கும், முருகன் கோயில் இருக்கும். என் பேரு கூட முருகன். ஓ அப்படியா? ஆனா ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. அதெல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது. அவன் அதெல்லாம் இல்ல, நான் நன்னா இல்லையோ இல்லையோ, நல்லா இருக்கணும் இல்லையோ, நீ நன்னா இருக்க கூடாது. வின் பண்ணிருந்தீங்கன்னா அப்படின்னு அப்போ கேட்டிருப்பேன். கேள்வி கேட்பீங்க, தெரியும் எனக்கு. அவுட்டா? ஆமா, நானா கேக்குறேன். இல்ல இல்ல கோட்டெல்லாம் அழிங்க, கோட்டெல்லாம் அழிங்க ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே டியூட் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துட்டீங்க? பார்க்கல. பார்த்தேன். ரீல்ஸ்லயே பாதி படத்தை போட்டு விட்டுறானுங்க. இப்ப அந்த ரீல்ஸ்ல ஸ்டோரியிலே பாதி படம் பாத்துறேன். பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த படத்தை பார்த்தப்ப? என்ன தோணுச்சா? இல்ல சொல்லிடாதீங்க, அது அப்புறமா சொல்லுங்க. அதுக்கு நான் கேள்வி கேட்டுறேன். சரி ஓகே. இப்ப படத்துல என்னன்னா பிரதீப் வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணுவாங்க. ஓகேவா? அகைன் வந்து அதே பொண்ணை வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணோம், அவங்களோட சேர்த்து வச்சிருவாங்க. கள்ளக்காதல் மதியா அது? இப்ப நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க, ஓகேவா? அந்த பையனோட நீங்க கல்யாணமும் பண்ணிடுறீங்க. சரி, பிரதீப் மமிதா கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையன் மேல லவ், எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்றாங்க. இது கள்ளக்காதல் தானே? அந்த லவ் வந்து பிரதீப் வந்து சேர்த்து வச்சிருவாரு. கல்யாணம் பண்ண ஒரு அவங்களோட ஒய்ஃபை அவனோட காதலனோட சேர்த்து வச்சிருவாங்க. ஓகேவா? பாயிண்ட். இதே மாதிரி நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டீங்க. மேரேஜ் பண்ண அந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு லவ் இருக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. இல்ல என்ன பண்ணுவீங்க? அது படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். கள்ளக்காதல் பண்றான்லாம் வச்சுட்டு அவன்லாம் வச்சுட்டு வீல்லாம் வாழ முடியாது. ஆமா, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவீங்க. ஆமா. ஒரு உண்மையான காதல்னா நீங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது, வேற வேலை இல்ல. அப்புறம் எது கல்யாணம் பண்றான் அவன்? கல்யாணம் பண்ணதுக்கு நீ போயிருக்கணும் அப்படின்னு முன்னாடியே போயிருக்கணும். பண்ணிட்டு போறேன்னா அதெல்லாம் வந்து ஒத்துக்கப்படாது. ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து அகைன்ஸ்டா தான் இருப்பீங்க. இல்ல கண்டிப்பா சாப்பாடுல ஏதாவது கலந்துருவேன். சாப்பாடுல கலந்துருவீங்களா? ஆமா. இல்ல நிறைய பொண்ணுங்க பாசிட்டிவா சொல்றாங்க, சரி அவரு லவ் அவருக்காக நான் இது வாழணும் அப்படின்றதுக்காக நான் அவரை சேர்த்து வச்சிருவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது. அவன் அதெல்லாம் இல்ல, நான் நன்னா இல்லையோ இல்லையோ, நல்லா இருக்கணும் இல்லையோ, நீ நன்னா இருக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகே, ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருக்கணும். ரெண்டு பேரும் இருக்கணும்ங்கறேன். இல்ல சரி, ஆனா இருக்கணும்னா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்னா ட்ரூவா இருக்கணும், லாயலா இருக்கணும், கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ணணும். கம்யூனிகேட் யார் கூட? ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும். லவ் பண்றது ஒருத்தரா இருக்கு, கம்யூனிகேட் பண்றது வேற ஒருத்தரா இருக்கு. அப்படி இருக்க கூடாது. ஒரே ஆள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஒரே ஆள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். வேற என்ன இருக்கணும்? வேற மரியாதை கொடுக்கணும். ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பார்டர் எல்லாமே கரெக்டா இருக்கணும். பவுண்டரிலாம் கரெக்டா இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பவுண்டரி தாண்டி போறதும் இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட்டா போகும். ஓகே, நீங்க ஒரு பர்சனை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவீங்க? அதான் எனக்கு ரெஸ்பெக்ட் தர மாதிரி. அதான் எனக்கு பவுண்டரி கொடுக்கணும், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமா, இப்போ எனக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா ஒரு பேஷன் இருக்கு உங்களுக்கு. அது சொன்ன மாதிரி தான். டிராவல் பண்றதுங்கிறது என்னோட பேஷன். டிராவலரா அப்படின்னு சொல்லிக்குவேன். ஆமா. ஓகே, அந்த பேஷனுக்கு வந்து யார் வந்து அடாப்ட் ஆகி வராங்களோ சப்போர்ட் பண்ணணும். ஓகே அப்படின்ற மாதிரி தான் நீங்க பண்ணிப்பேன். அதே மாதிரி பர்சனை பேச்சை பார்த்துக்கிட்டா பாத்துக்கிட்டே இருக்கேன். பாப்போம். அவங்கள போற பக்கல காத்து வாக்குல கிடைச்சாங்கன்னா காத்து வாக்குல 2 காதல். 2 வேண்டாம், 1 போதும் எனக்கு. காத்து வாக்குல கிடைச்சத ஒன்னாவே வச்சுக்கிறேன். காத்து எனக்கு ஒரு காதல் கிடைச்சல 1 போதும், 2 வேண்டாம். இப்பலாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், லவ்வும் பண்றாங்க, அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை வச்சு ஓட்டிட்டும் இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைக்கிறீங்க? நான் பாத்திருக்கேன். நேர்ல பாத்திருக்கேன். காலேஜ் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. உங்க ஃப்ரெண்ட்? எங்க ஃப்ரெண்ட்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, தெரியும். ஒரே டைம்ல வந்து அது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னே தெரியாது. இவங்க கூட அவுட்டிங் போவாங்க, அவங்க கூட அவுட்டிங் போவாங்க. ஒரே நேரத்துல மாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கும். ஆனா பாத்திருக்கேன். ஆனா பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பாவமா இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்றாங்க? இல்ல 2 பேருமே பண்றாங்க. ஆமா 2 பேருமே பண்றாங்க. பொண்ணுங்களும் நான் பார்த்த வரைக்கும் தான் சொல்றேன். பொண்ணுங்களும் பண்றாங்க, பசங்களும் பண்றாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்பெல்லாம். எதை நோக்கிடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னா என்னன்னு கேட்பீங்க? என்னத்த கேட்க, வேஸ்ட். எதை நோக்கி போறானுங்கன்னு தெரியல எனக்கு இப்போ ஒண்ணுமே. போட்டோம் சிம்பிளி வேஸ்ட், அவ்வளவுதான்.
ஓவரால் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஜென்சினா எப்படி எந்த 2K வயசுல வருவாங்க? இப்போ 2K அப்படின்ற ஒரு 2K தாங்க. இல்லைங்க, அதான் 2K அப்படின்னாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்றாங்கல்ல நிறைய பேர். ஸோ அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வந்து 2K, நீங்களாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வந்து ஒன்று வைப்பீங்கல்ல. ஆமா ஸோ எல்லாருமே அப்படி இல்லை, அந்த மாதிரி நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து நான்லாம் வந்து 2Kனே சொல்ல முடியாது, ஜென்சினே சொல்ல முடியாது. நாங்களாம் எங்க ஊர்ல வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ஜென்சி பசங்கள்லாம் பார்த்தா எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு தற்கொலை பண்றானுங்க வீட்ல. நியூஸ் பார்க்கலையா? 90sல ஜென்சி தான் அதிகமா பண்றாங்க. அவனுங்களால ஏதாவது காரணம் வச்சு தற்கொலை பண்றானுங்க. 2K கிட்ஸ்லாம் சும்மா எதுக்காச்சும் தற்கொலை பண்றானுங்க. இப்போ அன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் பாக்குறப்போ ஏதோ பைக் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான். சும்மா ஹோப்பே இல்ல, உடனே ரோப்புக்கு போயிடுறது எல்லாரும் வரிசையா. ஆமா அடிச்சு விடுங்க அப்படின்றீங்களா? ஆமா அப்படி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், எதுக்கு சும்மா சாவறீங்கடா, சாவாதீங்க, உயிரோட இருங்க, நல்லா இருங்க, உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒரு லைஃப் தான், அது முடிஞ்சது ஹாப்பியா வரும். அடிலாம் செருப்படிலாம் விழும், அதெல்லாம் வாங்கிட்டு போறதுதான் லைஃப். ஓகே. முன்னாடிலாம் பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாடி வளர்ப்பானுங்க பசங்க, பொண்ணுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அகைன் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஆனால் இப்போலாம் ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்கப் ஆகுதோ இல்லையோ அகைன் அடுத்து ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது இருக்க போய் அது ஓடுது, அதானே? அது எப்படி தெரியல, அவனுக்கு திறமை இருக்கு, ஏதோ பண்றான். திறமை இல்ல, அதுதான் நினைக்கணும். திறமை இல்ல, நம்மளுக்கு அப்ப திறமை இல்லன்றீங்க. அப்படி சொல்ல முடியாது. உண்மைதான். சூப்பர், நைஸ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, வணக்கம், நன்றி. வாங்க.